இந்த நிகழ்வில் ஒரு காவலர் அந்த கழிவுநீர் கலந்த நீரில் குளித்தவர் மீது நடவடிக்கை மேற்கொள்வது அல்லது அவரை வைத்து புலன் விசாரணை செய்வது சரியான பாதை அல்ல என்று மக்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் கழிவுநீர் கலந்ததில் யாரும் குளிக்க மாட்டார்கள். அந்த கழிவுநீர் கலந்த நீரில் படித்த ஒரு காவலர் குளிப்பது, அவரை வைத்து அவர்தான் முதலில் பார்த்தார் என்று நடவடிக்கை மேற்கொள்வதும் சரியான பார்வை அல்ல. அவர் ஒரு வீடியோ எடுத்தது வைத்துக்கொண்டு இவர் முதலில் செய்திருக்கலாம், இந்த செயலை செய்திருக்கலாம் என்ற கருதுகோள் தவறானது. அவரை தொடர்ந்து மற்றொருவரும் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறார். அவர் ஆயுதிராவிட சாதியை அல்லாதவர் செய்திருக்கிறார். அந்த வீடியோ ஏன் எடுத்தார் என்று மக்கள் கேட்கிறார்கள். அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சந்தேகம் என்றால், நாங்கள் மேலே ஏறி செல்வதை படம் எடுப்பது இவருக்கு தெரிந்திருக்கும் அல்லவா என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய முழுவதுமான கோரிக்கை என்னவென்றால், அவர்கள் அளித்த புகார் மீது நடவடிக்கை மேற்கொண்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கருதுகிறார்கள். ஆணையம் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து இப்பதான் வந்துருக்கேன். இவ்வளவு லேட்டா வரதுக்கு உண்டான ஆணையம் சார், தேசிய பட்டியல் ஆணையம் வந்து இந்த இஷ்யூ வந்து 1 இயர் மேல ஆச்சு. லேட்டா வரதுக்கு உண்டான காரணம் நாங்கள் தபால் மூலமாக அரசை தொடர்பு கொண்டு எங்களுக்கு சீஃப் செக்ரட்டரி அவர்கள் தொடர்ந்து நாங்கள் அவரை பின்பற்றி கடிதம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது என்று கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். கடைசியாக இப்பொழுது இந்த மாதிரி சோதனை நடத்திய பிறகு சரியான முடிவு ஏற்படவில்லை என்ற பிறகு எங்களுடைய தேசிய ஆணையம் மாண்புமிகு தலைவர் அவர்கள் நீங்கள் சென்று அங்கு பார்த்துவிட்டு வாருங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேணும் ரிப்போர்ட் கொடுத்தா சொன்னீங்க. அது அந்த டிஎன்ஏ அந்த வந்து ரிப்போர்ட் வந்து நம்ம ஆணையத்துக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா சார்? இல்ல, டிஎன்ஏ சோதனை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கடிதம் தரப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காவல்துறை 20 நாள் விசாரிச்சாங்க, அப்புறம் சிபிசிஐடி போலீஸார் 1 வருஷம் விசாரிச்சிருக்காங்க, தேசிய தனிநபர் ஆணையம் வந்தாங்க. இவ்வளவு பேர் விசாரிச்சுமே உங்களுக்கு திருப்திகரமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மக்கள் அப்படித்தானே கருதுகிறார்கள். அவர்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் யாரை குற்றவாளிகளாக கருதுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதானே கருதுகிறார்கள். இதுல வந்து நம்ம அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை தான் நிரூபிக்க வேண்டியிருக்குன்னு சிபிசிஐடி போலீசார் தரப்பு தெரிவிக்கிறாங்க. சாட்சியம் எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது காவல்துறை வந்து நம்ம அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை தான் தேடுவாங்க. இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான சோதனைக்கு ஏற்ற மாதிரி அல்ல. ஏனென்றால் ஒரு திரு துளியில் கலந்த ஒரு டம்ளர்ல கலந்துருக்குன்னா அதை கண்டுபிடிக்கலாம். இது 10,000 லிட்டர்ஸ்ல கலந்துருக்குது. அது அந்த தண்ணீர் எடுக்கப்பட்ட பொழுது அது கலந்துருக்குமா இல்லையா என்று அந்த சாம்பிள் கிடைச்சிருந்தா தான் பண்ண முடியும். அதே போல இந்த சாம்பிள் வந்து ஒரு செலக்டிவா எடுத்திருக்காங்க. செலக்டிவா எடுத்தோம்னா அதுக்கு வந்து அந்த சாம்பிளிங் தவறான சாம்பிளிங். ஒன்று இந்த ஊர் முழுவதும் செஞ்சிருக்கணும், யூனிவர்ஸ் முழுவதும் செஞ்சிருக்கணும். யூனிவர்ஸ் மீன்ஸ் ஒரு ஹோல் பாப்புலேஷன் மீதும் செஞ்சிருக்கணும். இது ஒரு 6 பேர் மட்டும் செஞ்சிருக்குது ஆக்சிடென்டல் சாம்பிள் அல்லது பர்பஸ்யூ சாம்பிள். நிரூபிக்கப்படவில்லை என்பதற்காக அக்கரன்ஸ் நடக்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ இதுல இன்னொரு விஷயம் சார், இப்போ அந்த 37 பேர் சோதனை எடுத்தாங்களா சார், அதுல எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து தான் எடுக்கிறாங்க, குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எடுக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தவறான அந்த சாம்பிளிங் வந்து சரியான சாம்பிள் இல்ல. தண்ணீர் மாதிரி. ஆமா, தண்ணீர் ரொம்ப கலந்து போய் டைலூட் ஆன பிறகு அதை எடுத்து செய்தோம்னா என்ன கிடைக்கும்? கிடைக்காது. ஏற்கனவே இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போன ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஆணையம் எங்களுக்கும் அதுதான் கேட்கின்றார்கள். இந்த இப்ப வந்து அவர்கள் மக்கள் கேட்பதும் பட்டியலின சாதிகளுடைய கட்சிகள் சங்கங்கள் கேட்பதும் சரியான முறையில் அந்த அவங்க கொடுத்த புகார் மீது நடவடிக்கை என்றால் இல்லை என்றால் இதை உங்களுடைய தலைவருக்கு சிபிஐயை வைத்து மேற்கொள்ள வேண்டும், விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கான அறிக்கை நான் அனுப்புவேன். நாங்க தலைவர் தான் அதை முடிவு பண்ணா நான் அறிக்கை அனுப்புவோம். இவங்க எடுக்கிற நடவடிக்கை பொறுத்து அவங்க புகார் அளிச்சவங்க மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கல, நாங்க கொடுத்த புகார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க.